மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, NDTVக்கு தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன், எதுக்கு, என்ன பேசியிருக்காங்க, ஏன் எனக்கு NDTVயை கூப்பிட்டு கொடுக்கணும், ஏன் தமிழ்நாட்டில் ஊடகமே இல்லையா? இதற்கு பின்னாடி ஒரு அற்புதமான ஒரு யூகம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேறு யாருக்காவது நடக்குமான்னு தெரியல. தலைவர் விஜய் ஒருத்தர் இருக்கார், ஆஃப்டர் ரெக்கார்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூ கொடுத்தவங்க 14 நிமிஷம் வந்து நாங்களாம் இன்டர்வியூ எடுத்தவங்களே இன்டர்வியூ எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே அவங்க இன்டர்வியூ எடுத்துக்கிறாங்க. அந்த வீடியோ 4 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அந்த இன்டர்வியூ பற்றி விளக்கமாக ஒரு சில தகவல்லாம் சேர்த்து ஒரு யூகம்லாம் சார்ந்த சில புள்ளிகள்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு இன்டர்வியூ கொடுத்த ஒரு பக்கம் இருக்காரு, அதற்கு விளக்க வீடியோ ஒன்று வருது, அதை விளக்கி ஒரு வீடியோ வருது. அப்பா, இதெல்லாம் யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு நடக்காது. நான் இன்னும் கொஞ்சம் உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் கொலலாம் எதுவும் பேசாமல் வாட் இஸ் த பாயிண்ட், இதன் பின்னணி என்ன, எல்லாத்த பற்றியும் தெளிவாளமாக சுருக்கமாக, ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரு இன்டர்வியூவே வராத இன்டர்வியூக்கு பெரிய வீடியோலாம் பேச தேவையில்லை, சுருக்கமாக ஒரு பதிவாக அந்த பதிவை நான் கடந்து போயிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம். நான் பண்ண வீடியோக்களில் இது எனக்கு உண்மைக்குமே வித்தியாசமான ஒரு அனுபவம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும், ஊடகம்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஊடகங்கள் இருக்குது. ஏதோ ஒரு ஊடகத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி அண்ணன் இன்டர்வியூ கொடுத்துருக்கலாம், ஆஃப்டர் ரெக்கார்டே அவர் பேசுகிறான்னு வச்சுக்கிட்டா கூட ஏதோ பண்ணியிருக்கலாம்ல, ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, NDTVயில் சமிட் போயிட்டுருக்குப்பா, அதனால நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காண்டி அங்கே அண்ணன் போக முடியல, ஸோ அண்ணன் வந்து இங்கே அவங்கள வர வச்சு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா NDTVயில் நீங்கள் சொல்கிறபடி சமிட் போகுது, நான் ஒத்துக்கிறேன். அந்த சமிட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, ஒரு பக்கம் கமலஹாசன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேகா சார்பாக அருண்ராஜ் அவர்கள் போயிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்க, அந்த சமிட் அட்டன் பண்ணிட்டாங்க. அந்த சமிட்டில் அவர் பேசிகிட்டு இருக்காரு, பேசியும் முடிச்சுட்டாரு. ஸோ அவர் அங்கே பேசிகிட்டே இருக்கும்போது தளபதி விஜய் அவர்கள் கால் பண்ணதுனால எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால உடனே கிளம்பி வந்துட்டோம் தான் இந்த டீம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. இவங்க நிறையா தடவை இவரை கிராக் பண்ண ட்ரை பண்ணாங்க, இல்லை தேவைப்படும் போது சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது திடீர்னு ஒரு கால் வந்தோன்னே இவ்வளோ பெரிய சமிட் போயிட்டு இருக்கும் போதும் இல்லை நம்ம டீமாக அதை பண்ணியே ஆகணும், தளபதி விஜய் அவர்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி அவருடைய வீட்டில் போயிட்டு நாங்கள் மீட் பண்ணோம். உண்மைக்குமே நல்ல ஒரு அருமையான வீடு அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் அதில் சொல்கிறாங்க. அந்த மீட்டப்பில் நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசணும். ஒரு 45 நிமிஷத்துக்கு நிறையா தகவல்கள் அவருக்கு எங்கள்கிட்ட ஷேர் பண்ணார். எல்லா கேள்வியும் ரொம்ப ஒரு வார்த்தையில் பதில் சொல்லாமல் ரொம்ப பெரிய ப்ரீஃபான ஆன்சர்ஸ்லாம் அவர் சொன்னார். இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்காது, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் போனோம். சும்மா ஆமாம் இல்லை அப்படிலாம் சொல்லாமல் இல்லைங்க இப்படிங்க இந்த ஆங்கிளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃப்டர் ரெக்கார்ட் அவர் இன்டர்வியூ கொடுத்துருந்தாலும் அந்த கேமராவில் எங்களுக்கு இன்டர்வியூ தரேன்னு சொல்லியிருக்காரு. எங்களோட ப்ரோக்ராம்லாம் நிறைய அவர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமாக வெளியே வந்து இன்டர்வியூ எடுத்தவங்க இன்டர்வியூ எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரிப்பா, இதோட பின்னணி என்ன, எதுக்காண்டி தலைவர் இப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, யாருக்கோ தான் சொல்கிற செய்தி புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தலைவர் விஜய் அவர்கள் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஊடகத்தை அணுகியிருக்காரு. ஸோ எதுக்கு எந்த வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத மேம்போக்காக பார்க்கக்கூடாது. சும்மா ஒரு அரசியல் காலத்தில், அதுவும் எலெக்ஷனுக்கு 3 மாதம் முன்னாடி இந்த மாதிரி மிக முக்கியமான காலகட்டத்தில் எந்த ஒரு அரசியல்வாதியும் நகர்த்த மாட்டாங்க. தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தை யாருக்கோ செய்தி சொல்லியிருக்காரு. அந்த செய்தி எப்படி இருக்குன்னா, தான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதான் அதில் முழுக்க அவங்க வெளியே வந்து சொல்லியிருப்பாங்க. மற்றபடி கட்சியோட யூகங்கள் சார்ந்த எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க. ஹூ இஸ் த விஜய் அப்படிங்கிறத வெளியே வந்து அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ விஜய் அப்படிங்கிற இந்த ஆளுமை எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் ஒன்று காங்கிரஸுக்கு புரியணும், இல்லை பாஜகவுக்கு புரியணும். 2 பேரில் யாரோ ஒருத்தங்களுக்கு புரியறதுக்காண்டி தான் இந்த விஷயத்தை தலைவர் விஜய் அவர்கள் நடத்தி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்ல வர ரொம்ப கிளியரான பாயிண்ட். சும்மாலாம் ஒரு காய் நகராது. ஒரு காய் நகருதுன்னா பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த இன்டர்வியூவை தலைவர் விஜய் அவர்கள் பார்த்து எடுத்து வந்தாங்கல்ல, வெளியே வந்து அத்தனை பேரும் தளபதி ஃபேன் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட இப்படிலாம் அவர் நடந்து போகிற நாங்கள் எதிர்பார்க்கலங்க அப்படின்னு சொல்லி ஆகா ஓகோன்னு பயங்கரமாக பேசுகிறாங்க. ஸோ அவங்க சொன்ன சில விஷயங்களை நான் சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடி சொன்னபடி வெளிவராத ஒரு இன்டர்வியூ பற்றி தான் நம்ம அத்தனை பேரும் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு ஆஃப் த கேமரா இன்டர்வியூ பற்றி. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் வெளிவரலையே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இல்லை நான் மென்டலாக ஓரளவு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, படம் வராதுன்னு எனக்கு தெரியும். ஒரு ஐடியாவாக எனக்கு சில விஷயங்கள் தோணிச்சு. தோணும்போது பார்த்தீங்கன்னா ஆனால் ப்ரொடியூசருக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே என்ன பண்ணுறது, பாலிடிக்ஸில் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். ஸோ நாங்கள் ஓவர் கம் பண்ணி வருவோம், நாங்கள் லீகலாக சில ஃபைட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. கரூர் விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் சத்தியமாக அதை எதிர்பார்க்காது, அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே நான் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வந்தேன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தை நான் கடந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. 3வது, எப்படி நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு
பொலிட்டிக்கல் படம் எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர் தான். அவர்கிட்டேருந்து இந்த அரசியல் வந்துச்சான்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப நாட்களாகவே அரசியல் வரணும், இதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கு நேரத்தில் நான் ரொம்ப நாட்களாக யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது போஸ்ட் கோவிட் முன்னாடியே நான் அரசியலுக்கு வரணுங்கிற தாட் ப்ராசஸ்லாம் எனக்கு இருந்துச்சு. ஏதோ ஒரு நாளில் விஜய் வந்து அரசியல் முடிவெடுத்து அரசியலுக்கு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. இது உண்மைக்குமே ரொம்ப பெரிய தீர்க்கமான சிந்தனைக்கு அப்புறம் இதுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற முடிவெடுத்து ரொம்ப தெளிவாக வந்தது தான். நான் ரொம்ப கிளியராக தான் அந்த பயணத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்தவங்க கேட்குறாங்க, இல்லைங்க நீங்கள் ஏன் அதிமுகவோட கூட்டணி போனால் நல்ல விஷயம் தான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டினாக விஜயநாட்டே கேட்டிருக்காங்க. நல்ல விஷயம் தானே, நீங்கள் ஏன் போவேணா, போயிருக்கலாம்ல, ஏன் நீங்கள் போக மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கும்போது, இல்லை நான் யாரையும் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு வரல, நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வந்திருக்கேன். காரணம் என்னுடைய இலக்குகளை அப்போ தான் நிறைவேற்றிக்க முடியும். யார் மேலேயா ஏறி உட்காந்து சவாரி பண்ணி நான் ஒரு கிங் மேக்கராக இருக்கலாம்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. தலைவர் விஜய் அவர்கள் மறைமுகமாக சொன்னதாக இவங்க சொல்கிறாங்க. நான் கிங் மேக்கராக இருக்க வரல, கிங்காக இருக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்குன்னு ஒரு பெரிய பிளான் இருக்குங்க. இந்த 5 வருஷத்தோட இந்த அரசியல் கட்சி அல்லது இந்த 3 மாசத்தோட அரசியல் கட்சி கிடையாது. நான் லாங் டைம் ப்ராசஸோட, லாங் டைம் திங்கிங் பேட்டர்னோட தான் இந்த அரசியல் களத்தில் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இல்லை 2031 எலெக்ஷன் எப்படி இருக்க போது ஏதாவது திங்க் பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும்போது, இல்லை அதுக்குள்ளலாம் நான் இப்போதைக்கு போகல, நான் ரொம்ப லாங்காக பாலிடிக்ஸில் ட்ராவல் பண்ண போகிறேன், அதில் நான் ஒரு கிளாரிட்டியில் இருக்கேன். பட் இந்த 3 மாதம் மட்டும்தான் என்னுடைய ஃபோக்கஸாக இருக்குது. என்ன பண்ண போகிறோம், என்ன வியூகம் வகுக்க போகிறோம், எங்கே பேச போகிறோம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அடுத்து நீங்கள் எங்கே பேச போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அதற்கான பர்மிஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அண்ணா தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த விஜய் அப்படிங்கிறத மட்டும்தான் வெளியே வந்து சொன்னாங்க. 45 நிமிஷம் தலைவர் விஜய் அவர்கள் இவங்கள்ட்ட பேசின அத்தனை செய்தியும் வெளியே சொல்லலை. ஆனால் அத்தனை செய்தியும் உங்களுக்கு போயிருக்கு. ஆனால் அத்தனை செய்தியில் மிக முக்கியமாக ஊடகத்தில் எந்த செய்தி வரணுமோ அந்த செய்தியை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அந்த செய்தி அத்தனைக்குமே நான் முன்னாடி சொன்னபடி ஹூ இஸ் த விஜய் அப்படிங்கிற அடிப்படையாக மட்டும்தான் அந்த செய்திகள் இருக்குது. யாருக்கு அண்ணன் மெசேஜ் சொன்னாருன்னு தெரியல. ஆனால் மெசேஜ் சொன்னவங்க கண்டிப்பாக அந்த செய்தியை பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு நல்ல முடிவு எடுப்பாங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும், இன்னும் கொஞ்ச நாளில் எலெக்ஷனுக்கான தேதி அறிவிச்சிருவாங்க. இந்த சமயத்தில் தலைவர் விஜய் அவர்கள் இந்த யூகத்தை வகுத்ததுக்கு பின்னாடி அரசியல் மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப 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 முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஏங்க ரொம்ப முக்கியமாக யோசிச்சு பார்த்தா ஜனநாயகம் தான் அவங்களுடைய கடைசி படமானு கேட்கும்போது, இல்லை இதுதான் லாஸ்ட் ஃபிலிமு, நான் ரொம்ப தெளிவாக எடுத்த முடிவு தான் இது, இனிமேல் நான் நடிகை வந்தால் தான் இதை உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலாக சொல்லியிருப்பார் போல். அவங்க வெளியே எக்ஸைட்மெண்ட்டாக சொல்லும் போது சில விஷயங்கள் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க, விஜய் பற்றி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் விஜய் தான் பேச மாட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கும்போது, விஜய் பற்றி தான் இங்கே எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம்ல, இதில் விஜய் பேசுனா என்ன பண்ண போகிறோம், அவர் பேசுனதை வச்சு பேச போகிறோம், அவர் பேசாமல் இருந்தாலும் அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், இதுவே ஒரு வகையான அரசியல் தானே, ஒரு அரசியல் யூகம் தானே இது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வெளியே வந்து சொன்னாங்க. அந்த டீமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அந்த இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டர்வியூ தயவுசெய்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த இன்டர்வியூ பாருங்கள். அவங்களுடைய எக்ஸைட்மெண்ட்டை மட்டுமே பாருங்களேன். அவங்க என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் ரெண்டாவது, அவங்களுடைய அந்த உணர்வுகளை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, ஏன்னா அவரை போய் பார்த்தாவே அவருடைய அந்த ஆரா பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் அப்படியே கவர்ந்து இழுத்துரும் போல, யார் போனாலும் அது நடந்துருது அப்படிங்கிறதான் அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ரொம்ப ரொம்ப திட்டமிட்ட ஒரு அரசியல் காய் தான். ஸோ யாருக்காண்டி தலைவர் விஜய் அவர்கள் இதை பண்ணியிருக்காங்களோ அவங்க நிச்சயமாக அதை பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பற்றி தான் ஒரு தெளிவை ஏற்படுத்தணும்னு நினச்சேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நம்மளுடைய சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தாவேக்காக்கு ஆதரவாக ஏகப்பட்ட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.